ஓகே. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குமா? இந்த ஏஜ்க்கு மேல தான் இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிப்பா இருக்குங்களா? உண்டு. 2 விஷயம். ஒண்ணு பிரெக்னன்சி டைம். ஸோ பியூபர் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லயும் வரலாம். செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து மிடில் ஏஜ்டு வுமன். அதாவது பெரிமெனோபாசல். மெனோபாஸ் ஆகுறதுக்கு முன்னாடி மங்கு வந்து நம்மளுக்கு நெறைய பேருக்கு அந்த ஏஜ்ல தான் நம்ம வந்து பார்க்குறோம். இட் இஸ் காமன் இன் தட் ஏஜ் குரூப். ஏன்னா ஹார்மோனல் இது வந்து அப்பதான் நம்மளுக்கு வெளிப்படை ஆகும். ஓகே மேம். இப்ப மங்கு அப்படிங்கும்போது சில பேருக்கு மேபி இது ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி மாரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து அத கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஸ்டேஜ்ல ஒரு டாக்டர வந்துட்டு இவங்க வந்து பார்க்கணும்? இல்ல இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போயிட்டு ஒரு டாக்டர வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டேஜ் சொல்லுவீங்க? மத்த நீங்க ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோ, இல்ல ஆர்டினரியான பிக்மென்டேஷன் இருக்கு, வேற ஃபேஷியல் மெலனோசிஸ் இருக்கு, நம்ம நெறைய கிரீம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே மத்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே. ஓகே. திஸ் கம்ஸ் அண்டர் அ ஃபேஷியல் மெலனோசிஸ். ஆனா மங்குக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்க டெர்மடாலஜிஸ்ட் மீட் பண்ணி தான் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுக்கணும். ஓகே. ஏன்னா மங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லியா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது தான் மங்குக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து அத வந்து